தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்தது. சுமார் 4 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வர், காலை உணவு திட்டம் என பல்வேறு முக்கிய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. மேலும் திராவிட மாடல் அரசு என்றும் பிரகடனப்படுத்தி வருகிறது. அதே சமயம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குற்றங்கள் குறைவாகவே நடப்பதாக திமுக தரப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலையில் திமுக அரசு இன்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திமுக தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன என்றும், இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி எனவும் விமர்சனம் செய்த இபிஎஸ், ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கு, கலவரங்களுக்கும், சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என்றார். ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய், 4 ஆண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் என்றதோடு, எனது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்னவர், இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளாக கருதவே இல்லை என்றே தோன்றுகிறது என்றும் விமர்சித்தார். மேலும், தமிழ்நாட்டு மக்களே இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை, இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள். 2026-இல் பை ஸ்டாலின் என்று சொல்லப்போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்று வாக்குறுதியும் எடப்பாடி பழனிசாமி அளித்தார்.